ஆனால் ஃபஜ்ருடைய சுன்னாவை தவிர பயணத்தில் இருந்தாலும் போர்க்களத்தில் இருந்தாலும் எங்கே இருந்தாலும் ஃபஜ்ருடைய சுன்னாவை அல்லாஹ்வுடைய தூதர் நிறைவேற்றுவார்கள். சுன்னா தவறினால் தொழுகைக்கு பிறகு நிறைவேற்றுமாறு அறிவுறுத்துவார்கள். சுப்ஹானல்லாஹ். இப்படி இந்த நஃபிலான வணக்க வழிபாடுகள் மூலமாக அல்லாஹ்வின் நேசத்தையும் தூதரின் நேசத்தையும் விரும்ப வேண்டிய நாம் உலக விஷயங்களில் சிக்கி தவித்து ரொம்ப பிஸியா இருக்கேன். எனக்கு இதுக்கெல்லாம் நேரம் இல்லை. இன்னைக்கு ரொம்ப பிஸி. நம்ம தொழுகை முடிஞ்சோன்னு உட்கார்ந்து சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர்னு சொல்லி அந்த திக்ரை எண்ணி முடிக்கிறதுக்கே நம்முடைய நாக்குக்கு நேரம் கொடுக்க முடியல. நம்மளால அவ்வளவு பிஸியா இருக்கும் இந்த உலகத்துல. ஆனா எங்களுக்கு என்ன தேவை? இப்ப நம்ம துவா செஞ்சா கூட அல்லாஹ்வுடைய தூதரோட சொர்க்கத்துல வாழணும்னு சொல்லி ஆமீன் சொல்லுவோம். துஆ முயற்சி இல்லாமல் பலனை தராது. துஆ அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்றால் அந்த துஆ இங்க இருந்து வரணும். இங்க இருந்து வரணும். அது செயலா மாறி இருக்கணும். செயலாக மாறாமல் அல்லாஹ் அந்த துஆவை அங்கீகரிக்க மாட்டான்.